யோவான் 11ஆம் அதிகாரம் 35வது வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசுவும் கண்ணீர் விடுகிறார். மார்த்தாள், மரியாள், லாசர் தாய் தகப்பனை இழந்து அண்ணன் 2 தங்கச்சி 3 பேர் குடும்பமாய் ஒரு வீட்டிலே வசித்தவர்கள். அந்த வீட்டில் 2 பெண் பிள்ளைகளுக்கு அந்த சகோதரன் ஒரு ஆறுதலாய் இருந்தான். இப்ப 2 பெண் பிள்ளைகளுக்கு ஒரே ஆறுதல் இந்த லாசர் அவன்தான். இப்ப இவனும் மரித்து போய்விட்டான். 2 பெண் பிள்ளைகள் அழுறாங்க, துக்கமாய் அழுறாங்க. இயேசு 4 நாட்களுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வரும்போது 2 பேரும் ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்காங்க. மார்த்தாளும் மரியாளும் அவங்க அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே சகோதரன் இறந்து போயிட்டே, இனி எங்களுக்கு யார் ஒரு ஆறுதல், யார் எங்களுக்கு பாதுகாப்பு? 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்க. இயேசு அந்த இடத்துல வந்து அவரும் அவர்களோடு கூட கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், அழுகிறவர்களுடனே கூட நீங்களும் அழுங்கள், அழுகிறவங்களுக்கு கூட நீங்களும் அழுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப இயேசுவும் அவர்களோடு கூட கண்ணீர் விட்டு அழுதார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்ப ரூத் வந்து அந்த அவங்களுடைய மாமியாருக்காக அழுதாள். ரூத் வந்து மாமியார் அழுத உடனே மருமகளும் அப்படி அழுதாள். அது அவளுக்கு ஒரு ஆறுதலை கொண்டு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத் ஒரு நெகேமிக்காக அழுதாள் என்று வேதம் சொல்லுகிறது. 2வதாக ரூத் வந்து நெகேமியை பற்றி கொண்டாள், அவளை பற்றி கொண்டாள், பிடித்து கொண்டாள். ரூத் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை இங்க என்ன கவனிங்க, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அல்லேலூயா. ரூத் வந்து மாமியார விடாம உறுதியாய் பற்றி கொண்டாள். மாமி, நான் உங்களை விடமாட்டேன், நான் உங்களை அலைய விடமாட்டேன், உங்களுக்கு உதவியாயிருப்பேன், உங்களுக்கு சப்போர்ட்டிவாயிருப்பேன், நான் நன்மையிலையும் தீமையிலையும் நான் உதவியாயிருப்பேன். அவள் சொன்னபடியே அப்படியே செய்தாள். அல்லேலூயா. சில பேர் இன்னைக்கு வெத்து விட்டு பேச்சு மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு சபையில போனா, சபையில 2 பேருக்கு திருமணம், கணவனும் மனைவியும் போய் நின்று சர்ச்சில் பாஸ்டர் சொல்றாரு, நன்மையிலையும் தீமையிலையும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் பலத்திலும் எல்லாத்திலையும் நீ உண்மையாக இருப்பியா, அவளை நேசிப்பியா, இல்லைன்னா அவனை நேசிப்பியா? ஆமான்னு மண்டையை ஆட்டுறோம். ஆனால் எத்தனை பேர் அதுக்கு வந்து உடன்பாடாக இருக்கிறாங்கன்னு கேட்டால் அது எத்தனை பேருன்னு நம்ம சொல்ல முடியவில்லை. அல்லேலூயா. மனைவிக்கு ஒரு பலவீனமான உடனே புருஷன் சொல்கிறான், சோக்கேட்டு பிடிச்சதை கொண்டு வந்துட்டனே அப்படின்னு அவன் சொல்கிறான். மனைவி பலவீனப்பட்டா புருஷன் அப்படி சொல்கிறான், புருஷன் பலவீனப்பட்டா இப்படி ஒரு சோக்கேட்டு பிடிச்சவனை நானும் கட்டிட்டனே அப்படின்னு மனைவியும் சொல்றதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப இயேசு ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. ரூத் அவளை பற்றி கொண்டாள். ஒரு மருமகள் மாமியாரை பற்றி கொண்டாள், வார்த்தையிலான அணைத்து கொண்டாள், வார்த்தையினால் அவளை தேற்றினாள், வார்த்தையினால் அவளை அணைத்து கொண்டாள், வார்த்தையினாலே அவளுடைய காயத்தை ஆற்றினாள். அத ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 3வது, தன் மாமியை பின்தொடர்ந்தாள். மாமியாரை பின்தொடர்ந்தாள். ரூத் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ரூத் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நகோமி 2 மருமக்களை நோக்கி, 2 பேரும் நீங்க உங்க தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். போதும், 2 பேரும் நீங்க உங்க தாய் வீட்டுக்கே போங்க. என் பிள்ளைகள் தான், உங்களுக்கு புருஷன் சின்ன வயசு நீங்க இறந்து போயிட்டாங்க. இனி நீங்க சின்ன வயசுல இந்த வீட்டில் மறுபடியும் இருந்து நீங்க என்ன செய்ய முடியும்? அதனால உங்க தாய் வீட்டுக்கே நீங்க போங்க, உங்க தாய் வீட்டுக்கே நீங்க போங்க அப்படின்னு மாமியார் மருமகளை பார்த்து சொல்றாங்க. உங்க அம்மா வீட்டுக்கு போங்க, உங்க அம்மா அப்பா உங்களுக்கு நல்ல வழி காண்பிப்பாங்க,
உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலத்துக்கு நல்ல வழியை காண்பிப்பாங்க. உங்க தாய் வீட்டுக்கே நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அந்த மாமியார் மருமகளிடத்துல சொல்வதை பார்க்கிறோம். அதற்கு ரூத் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் மாமியார் சொல்றாங்க பாரு. ரூத் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதற்கு ரூத்து, அதற்கு நான் உண்மை பின்பற்றாமல் போவதை குறித்து பேச வேண்டாம். இப்ப மருமக சொல்றா, உங்களை விட்டு நான் திரும்பி போவதை குறித்து நீங்க என்கிட்ட இனிமேல் பேசக்கூடாது. உங்களை விட்டு நான் போறதை குறித்து இனிமேல் என்னிடத்துல நீங்க பேசவே கூடாது. எப்படி அழகு, எவ்வளவு ஒரு நல்ல மருமகள் இல்ல ஒரு மாமியாருக்கு. மாமி நீங்க கஷ்டப்படுவீங்க, நான் யாரு உங்களுக்கு, நீ யார் இந்த உலகத்துல இருக்கிறாங்க, என் புருஷனும் இல்லை, உங்களை பிள்ளைகளும் இல்லை, இனி யாரும் உங்களுக்கு இல்லை, நீங்க அனாதையாக்கப்பட்டு போவீங்க. அதனால இனி எனக்கு தாய் வீட்டுக்கு போகணும்னு நீங்க இனி சொல்லவே கூடாது அப்படின்னு அந்த மருமகள் சொல்லுவதை பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். இப்ப மருமக சொல்றா, மாமி நீங்க எங்க போறீங்களோ அங்க நான் வருவேன், எங்க போனாலும் சரி, எங்க போனாலும் அந்த இடத்துக்கு நானும் வருவேன் இன்னும் மருமகள் சொல்லுவதை பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்க எங்க தங்குறீங்களோ அங்க நானும் உங்க கூட தங்குவேன். மருமக சொல்றா, நீங்க மாமி நீங்க எங்க தங்குறீங்களோ அங்க நானும் தங்குவேன், நானும் அங்க தங்குவேன். இப்போ கைவிடப்பட்டு போன ஒருத்தங்க, ஆறுதல் இல்லாதவங்க, துக்கப்படுறவங்க, வருத்தப்படுறவங்க, இப்ப இவங்க தனிமைப்பட்டா நீங்க பாருங்களேன், பிராக்டிக்கலா நீங்க தனிமைப்பட்டு இருந்தா நீங்க நைட்டு போய் உங்களுக்கு தூக்கம் வராது. நீங்க தனியா படுத்து பாருங்க, உங்களுக்கு தூக்கமே வராது. பல சிந்தனைகள், கவலை, சில காரியங்கள் உங்களை வருத்தப்படுத்தும், வேதனைப்படுத்தும், உங்களை துக்கப்படுத்தும், உங்களை கஷ்டப்படுத்தும். அதனால உங்க பக்கத்துல யாராவது ஒருத்தங்க படுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, அந்த வருத்தமே உங்களுக்கு இருக்காது, அந்த துக்கமே உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு அது ஒரு ஆறுதலா இருக்கும். அதனால தான் இந்த ரூத்து மாமியாரை பார்த்து சொல்றா, நீ தங்குற இடத்துல நீங்க எங்க தங்குறீங்களோ அங்க நான் தங்குறேன், எங்க தூங்குறீங்களோ அங்க நான் தூங்குவேன் அப்படின்னு அந்த மருமகள் சொல்லுகிறாள். அல்லேலூயா, எவ்வளவு நல்ல ஒரு மருமகள் இல்ல? சரி, நல்ல மருமகள். தொடர்ந்து வாசிப்போம். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், என்னுடைய தேவன். அல்லேலூயா. தாம் அந்த மாமியாரை பின்தொடர்ந்து போகிறாள். மாமி நீங்க எங்க போனாலும் நான் அங்க வருவேன், நீங்க எங்க தங்குறீங்களோ அங்க நான் தங்குவேன் அப்படின்னு அந்த மாமியாரை பார்த்து மருமகள் சொல்லுகிற வார்த்தை அந்த மாமியாருக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொண்டு வந்தது. அல்லேலூயா, ஒரு பெரிய ஆறுதலை கொண்டு வந்தது. ஏன் அவன் இந்த மாமியாரை இவள் பின்தொடர்ந்து போகிறாள் என்றால், இப்படி போனால்தான் தனக்கு ஆசீர்வாதம் என்பதை இவள் அறிந்து கொண்டாள். இப்படி போனால்தான் எனக்கு ஆசீர்வாதம், இப்படி போனால்தான் எனக்கு நன்மை, இப்படி போனால்தான் எனக்கு ஆசீர்வாதம் என்பதை அறிந்து கொண்டாள். அதனால தான் இந்த மாமியாரை இந்த மருமகள் பின்தொடர்ந்தாள். பின்தொடர்ந்தால் ஆசீர்வாதம். இப்ப எலியாவை ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் வல்லமையாய் பயன்படுத்தினார், வல்லமையாய் பயன்படுத்தினார். எலியா ஜபிக்கும் போது வானம் அடைக்கப்படுகிறது, 3.5 ஆண்டு காலம் மழை இல்லாதபடி அடைக்கப்படுகிறது. மீண்டும் எலியா ஜபம் பண்ணுகிறான், மறுபடியும் வானத்திலிருந்து மழை பெய்கிறது. அவ்வளவு வல்லமையாய் இயேசுவால் பயன்படுத்தப்பட்ட மனிதர் இந்த எலியா. இந்த எலியாவுக்கு ஒரு உதவி ஊழியக்காரன் எலிசா இருந்தான். இந்த எலிசாவினுடைய இருதயத்துல எலியாவை எப்படி ஆண்டவர் பயன்படுத்தினாரோ அதே போல 2 மடங்கு கர்த்தரினை பயன்படுத்தணும் என்பதுதான் எலிசாவினுடைய ஒரு பெரிய விருப்பமாயிருந்தது. இப்ப எலியா சொல்லுகிறான், கர்த்தர் என்னை எடுத்துக் கொள்ளுகிற நேரம் வந்து விட்டது, என்னை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார், எடுத்துக்கொள்ளுகிற நேரம் வந்து விட்டது. அதனால இயேசு என்னை இப்ப அந்த கீழ்காலில் இருந்து பெத்தேலுக்கு ஆண்டவர் போக செல்லுகிறார். இப்ப நீ அதனால எலிசாவே நீ இங்க இருந்துக்க, நான் பெத்தேல் மட்டும் போகிறேன் என்று இவன் பிரயாணப்பட்ட போது எலிசா சொல்லுகிறான், நான் அங்கேயும் வருவேன்.
பெத்தேல் இந்த 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 கீழ்காலில் இருந்து பெத்தேல் ஒரு வெகு தூரமான ஒரு பிரயாணம். அவ்வளவு தூரம் உங்க கூட நான் வருவேன் என்று இவனை எலியாவை பின்பற்றுகிறான் எலிசா. இப்ப பெத்தேல் போய் சேர்ந்த பிறகு எலியா சொல்லுகிறான், என்னை ஆண்டவர் எரிகோ மட்டும் போக சொல்லுகிறார். பெத்தேலில் இருந்து எரிகோவுக்கு ஆண்டவர் போக சொல்லுகிறார். நீ இங்கே இரு என்று எலிசாவை பார்த்து சொன்னபோது எலிசா சொல்லுகிறான், நான் அங்கேயும் உமக்கு பின்னே வருவேன். இப்ப வெகு தூர பிரயாணம். எலியாவுக்கு பின்னாக எலிசா பிரயாணப்பட்டு போகிறார். எரிகோ போய் சேர்ந்த பிறகு மறுபடி எலியா சொல்லுகிறான், என்னை ஆண்டவர் யோர்தானுக்கு போக சொல்லுகிறார். இது இந்த எரிகோவிலிருந்து யோர்தான் ஒரு வெகு தூர பிரயாணம். இந்த எலிசா நான் அங்கேயும் வருவேன் என்று சொல்லுகிறான். அங்கேயும் நான் வருவேன். இந்த எலிசா அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு அங்க போகிறான். அங்கதான் கர்த்தர் ஒரு சுழற் காற்றை அனுப்பி கர்த்தர் எலியாவை அங்கே ஆண்டவர் வானத்துக்கு எடுத்து கொண்டு போனார். இப்ப இந்த எலிசா எலியாவின் தேவனே அப்படின்னு ஒரு கதறுதல், அந்த இடத்துல கதறுதல். வானத்திலிருந்து ஒரு சால்வை எலிசாவின் மேல் விழுந்து கர்த்தர் இவனை 2 மடங்கு பயன்படுத்தினார். அந்த சால்வையை முறுக்கி அந்த யோர்தான் நதியிலே அடிக்கிறான். நதி 2ஆய் பிளந்து போகிறது. அப்படி இவ்வளவு தூரம் அவனை பின்தொடர்ந்து எலியாவை பின்தொடர்ந்தது நிமித்தம் கர்த்தர் எலிசாவை 2 மடங்கு பயன்படுத்தினார். அல்லேலூயா. நீங்க இயேசுவை பின்பற்றணும். அவரை பின்தொடர்ந்து போகிறவங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம். அவரை பின்தொடர்ந்து போக 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 கர்த்தருடைய ஆசீர்வாதம். இயேசுவை யாரெல்லாம் பின்தொடர்ந்து போகிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஆமென். அவரை பின்தொடர்ந்து போக போகத்தான் ஆசீர்வாதம். பின்தொடர்ந்து யார் போகிறாங்களோ அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை பாருங்க, இயேசுவை பின்தொடர்ந்து போகிறாள். இயேசுவை பின்தொடர்ந்து அவள் போகிறாள். இயேசுவை பின்தொடர்ந்து அந்த ஜனக்கூட்டத்துக்கு பின்னாக போகிறாள். இயேசுவனிடத்திலிருந்து அவளுக்கு ஒரு வல்லமை பெறப்பட்டு அந்த வியாதி முற்றிலுமாய் மறைகிறது, முற்றிலுமாய் மறைந்து போகிறது. பின்தொடர்ந்து போகிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். பின்தொடர்ந்து இந்த மாமியாரை இந்த மருமகள் ரூத் பின்தொடர்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பின்தொடர்ந்து போனாள். 4ஆவதாக மாமியாரோடு ஐக்கியமாய் இருப்பதை விரும்பினாள். மாமியார்கிட்ட ரொம்ப ஐக்கியம். மருமக மாமியார்கிட்ட ரொம்ப ஐக்கியம். மாமியார் மருமகளும் பயங்கரமான ஒரு ஐக்கியமாய் இருந்ததை இவள் விரும்பினாள். மருமக விரும்பினாள், மாமியிட்ட நான் ஐக்கியமா இருக்கணும், அந்த ஒற்றுமையா இருக்கணும், 2 பேரும் ரொம்ப ஒற்றுமையா இருக்கணும், அதை விரும்பினாள். ரூத் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். போதும், நீர் தங்குற இடத்திலே நானும் தங்குவேன். மாமியாரோட ஒரு ஐக்கியம். இப்ப 2 பேரும் சேர்ந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து படுக்கிறாங்க, தூங்குறாங்க. அது ஒரு ஐக்கியத்தை தருகிறது. அல்லேலூயா. ஒரு ஒற்றுமையை தருகிறது. ஒரு ஒற்றுமை, ஒரு ஐக்கியம், ஒரு ஒற்றுமை ஐக்கியத்தை அந்த இடத்துல தருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. 2 பேரு நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல தூங்குறத, ஒரே இடத்துல ஐக்கியமா படுக்கிறத, அது ஒரு ஐக்கியத்தை தருகிறது. அல்லேலூயா. 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து படுத்தா அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். 2 பேரும் 2 நண்பர்கள். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா யோசிச்சு பாருங்க. 2 பேரும் ஒரே இடத்துல சேர்ந்து படுக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய ஒரு ஐக்கியம், ஒரு பெரிய ஒரு ஒற்றுமை. இப்போ மாமியார் மருமகளும் சேர்ந்து படுக்கிறாங்க. மாமி வாங்க மாமி, நம்ம சேர்ந்து படுப்போம். 2 பேரும் சேர்ந்து நல்லா தூங்குறாங்க, மாமியும் மருமகளும். இப்ப 2 பேரும் மாமி மருமகளும் படுத்திருக்கிறாங்க. பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. பார்க்குறவங்களுக்கு எப்படி, இவ்வளவு பெரிய ஒற்றுமையா, இவ்வளவு பெரிய ஐக்கியமா, இவ்வளவு பெரிய ஒற்றுமையா,
இவ்வளவு பெரிய ஐக்கியமையா? மருமக சொல்றா, மாமி நீங்க தூங்க வராம நான் தூங்க மாட்டேன், நீங்க தூங்குற இடத்துல தான் நான் தூங்குவேன். மருமக சொல்றா. இப்படி ஒரு நல்ல மருமகளை எங்கேயாவது பார்க்க முடியுமா? வேதத்துல தான் நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. நெகேமியாக்கு ரூத் ஒரு நல்ல மருமகள், நல்ல ஒரு மருமகள். உங்களுக்கு மாமியார் உண்டு. மாமியார்கிட்ட ஒரு நாளைக்காவது மாமி வாங்க எனக்கு கிட்ட படுங்க சொன்னீங்களா? இந்த ரூத்து மருமக மாமியார்கிட்ட, மாமி வாங்க நீங்க படுக்கிற இடத்துல தான் நான் படுப்பேன், நீங்க தூங்குற பெட்ரூம்ல தான் நான் தூங்குவேன். ஒரு நல்ல மருமகள். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா மாமியார் மாறு சொல்லுங்க, மருமகளே இப்படியாக்க சம்பவம் இருக்குது, நீ ஒரு நாள் எனக்கிட்ட வந்து படுன்னு கூப்பிட்டு பாருங்க, வந்தா வரட்டு வர்றது ஒரு ஐக்கியம், வந்தா வரட்டு ஒரு ஐக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த ரூத்து மாமியார்கிட்ட வாங்க மாமி எனக்கிட்ட படுங்க மாமி, அப்படி ஒரு ஐக்கியத்தை தருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக, மாமி எந்த தெய்வத்தை வணங்கினாலோ அந்த தெய்வத்தை தன் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. இவள் ஒரு மோவாபிய பெண். அங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, இயேசுவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமானவர்களும் அல்ல. ஆனா இந்த நெகேமி ஜீவனுள்ள தேவனாகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாடல்கள், ஆராதனைகள், ஜபங்கள், அவரை துதிப்பது, மகிமைப்படுத்துவது, அந்த தெய்வத்தை தன் தெய்வமாக இந்த ரூத் ஏற்றுக்கொண்டாள். 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவ சொல்றா பாருங்க மாமியார் கிட்ட, மாமி உங்க தேவன் எனக்கு தேவன். பாத்தீங்களா? ஒரு புறஜாதி பெண், உங்க தெய்வம் எனக்கு தெய்வம், உங்க ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர், உங்க தெய்வம் என்னுடைய தேவன். அந்த மாமியாருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நான் வணங்குற தெய்வத்தை இவள் இப்படி ஏற்றுக்கொண்டு இப்படி சொல்றாளே, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். 17வது வசனம், நீர் மரணம் அடையும் இடத்தில், ஒரு மாமியார்கிட்ட சொல்றாங்க, நீங்க சாகிற இடத்துல தான் நான் சாவேன். ஒரு மாமியார்கிட்ட, மாமியாரை பார்த்து மருமக சொல்றா, நீ எங்க சாகிற இடத்துல தான் நான் சாவேன், நான் அந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன், செத்தால் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் மாமி, செத்தால் இந்த இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு. ஒரு அவ மரணம் அடையும் இடத்துல தான் நானும் மரணம் அடைவேன். அங்கே நீ மாமி உங்களை எங்க அடக்கம் பண்றாங்களோ அந்த இடத்துல தான் என்னை அடக்கம் பண்ணணும். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு பெண் இல்லை பார்த்தீங்களா? மாமியார்கிட்ட அவ்வளவு பெரிய அன்பு, மாமியார்கிட்ட அவ்வளவு பெரிய அன்பு. இங்கே நிறைய மருமக்க இருக்கணும், உங்க மாமியார்கிட்ட இப்படி பெரிய அன்புண்டா? மாமி செத்தாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். சின்ன ஒரு சண்டை வரணும், நான் அம்மா விட்டு போறேன், எத்தனை நாள் போய் நிற்பியாங்க, நான் அம்மா விட்டு போறேன். அம்மா பார்ப்பாங்க நல்லா கொஞ்ச நாள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வந்த வீடு தான் உனக்கு ஆசீர்வாதம், வந்த வீடு தான் உங்களுக்கு சந்தோஷம், வந்த வீடு தான் உங்களுக்கு இந்த ரூத்தை போல ஒரு பெரிய ஆசீர்வாதம். மாமியார்கிட்ட சொல்லுங்க, மாமி இந்த வீடு எனக்கு ஆசீர்வாதம், மாமி இந்த வீட்டில் இந்த வீடு நான் செத்தாலும் இனி எங்க தாய் வீடு இல்லை, தகப்பன் வீடு இல்லை, இந்த வீடு தான் மாமி. நான் செத்தாலும் மாமிக்கு கிட்டதான் நானும் இருப்பேன் மாமி. சொல்லி பாருங்க, இப்படி ஒரு மருமக அப்படின்னு மாமியார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். அடக்கம் பண்ணுவேன். இப்ப அந்த ரூத்து சொல்றா, இனி இந்த உலகத்துல மரணம் என்ன பிரிச்சா பிரிக்கட்டு, அல்லாம
உலகத்துல உயிரோடு வாழ்கிற கடைசி நாள் வரையிலும் மாமி உங்களையும் மருமகளாகிய என்னையும் இனி யாரும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. இனி யாரும் பிரிக்க முடியாது. அப்படி மாமியும் மருமகளுக்கு அவ்வளவு ஐக்கியம், அவ்வளவு ஒற்றுமை. ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு ஐக்கியம். மாமி மருமகளும் அப்படி ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. மாமி எந்த தெய்வத்தை வணங்கினாலோ அந்த தெய்வத்தை மருமகளும் அதே தெய்வத்தை பின்பற்ற ஆரம்பித்தாள். அதே தெய்வத்தை பின்பற்றித்தாள். ஆறாவதாக மன உறுதியாயிருந்தாள். சில இருக்கு மன உறுதி கிடையாது, இவங்களுக்கு மன உறுதி. ரூத் 1:18 இப்ப பாருங்க, மாமியார் மருமகள்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தாங்க. அந்த மருமக போக மாட்டா. இனி மரணம் நம்மளை பிரிச்சா மட்டும்தான் பிரிக்க முடியும், அல்லாம இந்த உலகத்தில் யாரும் நம்மளை பிரிக்க முடியாது. அதுக்கு மாமியார் பாருங்க, அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. இவ அவ்வளவு மன உறுதியாயிருந்தாள். மாமியை விட்டு நான் போக மாட்டேன், மாமியை விட்டு நான் பிரிய மாட்டேன், மாமியோடு தான் நான் இருப்பேன், அதிலே உறுதியாயிருந்தாள். அதன் பிறகு மாமியார் அதை பற்றி பேசவே இல்லை. அல்லேலூயா. இப்ப மாமியாரை சந்தோஷப்படுத்தின மருமகள். உங்க மாமியாரை நீங்க சந்தோஷப்படுத்துறீங்களா? உங்க மாமியாரை நீங்க பிரியப்படுத்துறீங்களா? மாமியார்கிட்ட போய், மாமி உங்களுக்கு நான் என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன விருப்பப்படுறீங்க? அந்த மாமி 1000 ஆசை வச்சு நிறைஞ்சி மனசுல இருக்காங்க. உண்மையிலே உங்க மாமியார் மனசுக்குள் 1000 நிறைஞ்சி, அதனால தான் மருமகளுக்கு மேல வெறுப்பு. இது இவ்வளவு ஒரு நல்ல பையனை பெற்று வளர்த்தி கட்டி வச்சு என்ன பாப்பான்னு இந்த மகளை கொண்டு வந்து கடைசியில எனக்கு நல்ல தண்ணி இல்லையே, நல்ல ஆகாரம் இல்லையே, நல்ல உணவு இல்லையே, அவங்க வருத்தப்படுறாங்க. அல்லேலூயா. அந்த மாமியார்கிட்ட போய், மாமி உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? அப்போ அவங்க மனந்திறந்து பேச அவங்க உங்களுக்கு அதை சொல்லுவாங்க, அதை செய்யுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இப்போ இந்த ரூத்து மாமியாரை விட்டு பிரிஞ்சு போக முடியாது, அதில் உறுதியாக இருந்தாள். நீங்களும் பிரிஞ்சு போகாதுங்க. மாமியார்கிட்ட ஐக்கியமாக இருங்க, இணக்கமாக இருங்க, உறுதியாக இருங்க. இந்த ரூத்து நகேமி கிட்ட ரொம்ப உறுதியாக இருந்தாள், இணக்கமாக இருந்தாள், அன்பாக இருந்தாள், ரொம்ப பாசமாக இருந்தாள், ரொம்ப ஐக்கியம் ஒற்றுமை அப்படி இருந்தாள், மன உறுதியாக இருந்தாள். தூங்குற இடத்துல 2 பேரும் சேர்ந்து தூங்குறாங்க, போகிற இடத்துல மாமி மருமகளை சேர்ந்து போறாங்க. கடைக்கு போனா, வீட்டுக்கு ஜவுளி எடுக்க போனா, துணி எடுக்க போனா, எல்லாத்துக்கும் 2 பேரும் சேர்ந்து போறாங்க. அவ்வளவு ஒற்றுமை ஐக்கியம். அல்லேலூயா. அவ்வளவு ஐக்கியம் ஒற்றுமையாய் 2 பேரும் இருக்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக 7வது, நகேமி என்ன சொன்னாலோ அதை அப்படியே செய்வாள். ஒரு மாமியார் என்ன சொன்னாலும் மருமகள் அப்படியே செய்கிறாள். அல்லேலூயா. உங்க மாமியார் சொல்றதுக்கு கீழ்ப்படுறீங்களா? வீட்டுக்குள்ள அந்த குப்பை அடைஞ்சி கிடங்குது, இதை பெருக்கமான்னு கேட்டா பெருக்கிறீங்களா? துடைக்கிறீங்களா? சுத்தம் பண்றீங்களா? இல்ல மாமியார்கிட்ட நீ செய்ன்னு சொல்றீங்களா? நீ வேணும் இங்கே செய், நான் செய்ய முடியாது. இது வேண்டாத கதைக்கு, ஒரு வேண்டாத இதுக்கு எனக்கு பிள்ளை இருக்கு, வேலை கல்லிக்கு பிள்ளை சாத்திரம், எனக்கு பிள்ளை இருக்கு, நான் பிள்ளைய பாக்கி பிள்ளாங்கிற இருக்கட்டு, நீ வீட பெருக்கு, சமையலை செய், மாமியாருக்கு ருசியா சமைச்சு போடு, செய்ய வேண்டியதை செய். அதனால தான் இந்த ரூத்தின் மேல் ஆண்டவர் பிரியப்பட்டார், சந்தோஷப்பட்டார். உங்க மாமியாருக்கு நீங்க செய்யுங்க, இல்லைன்னா அது பாவம், வேதத்தின்படி பாவம். நகேமி என்ன சொன்னாலோ அதை அப்படியே மருமகள் கீழ்ப்படிந்தாள், அப்படியே அதை செய்தாள். ரூத் 3:5 வாசித்தாள். நீர் எனக்கு சொன்னபடி எல்லாம் செய்வேன் என்றார். இப்ப நகேமி என்ன சொன்னாலோ அதை அப்படியே ரூத் செய்கிறவளாய் இருந்தாள். 6வது வசனம். ஆம், அவள் களத்துக்கு, இப்ப களத்துல போய் இதெல்லாம் செய்யுமா,
நீ அந்த களத்துல போ, வயல்ல போய் அந்த விழுந்து கிடக்கிற நெல் கதிர்களை பிறக்கு, களத்துல போ, அவங்களுக்கு உதவி செய். ஏதாவது நெல் கதிர்கள் தருவாங்க, அதை கொண்டு வா, நம்ம சமையல் செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா அவங்களுக்கு வேற யாரும் வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு அந்த நெகேமிக்கு புருஷன் கிடையாது, ரூத்துக்கும் கணவன் கிடையாது, அந்த நெகேமிக்கு பிள்ளைகள் கிடையாது. அந்த நெகேமிக்கு ஒரே ஒரு ஆறுதல் மருமகள் ரூத்து மட்டும்தான். இவள் தான் போய் வெளியில போய் சம்பாதிக்க முடியும். மாமியாருக்கு வயதாகி விட்டது. மருமகள் நிலத்துல போய் சிந்துகிற கதிர்களை பிறக்கி, களத்துல அரிக்கட்டுகளை அவங்களுக்கு உதவி செய்து, முதலாளிக்கு உதவி செய்து, அதிலிருந்து கிடைக்கிற அந்த நெல்லை கொண்டு வந்து, அதுதான் அவங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த மாமியார் சொல்லுகிறதை அப்படியே செய்கிறவளாய் மருமகள் இருந்தாள். ஒருவேளை இவ்வளவு நாளும் இதை கேட்காதவர்களா நீங்க இருந்த, இனி நான் அதை செய்கிற ஆண்டவரே, செஞ்சாதாங்க ஆசீர்வாதம், நீங்க செய்யலைன்னா ஆசீர்வாதம் கிடையாது. வசனத்தின்படி அப்படிதான். இப்போ இந்த ரூத்து மாமியார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு அப்படியே செய்கிறவளாய் இருந்தாள். மாமனார் என்ன சொல்றாரு அதை கேட்டு செய்யுங்க, அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ரூத்து அப்படிப்பட்ட நல்ல செய்கைகளை செய்தது நிமித்தம், நல்ல கிரியைகளை செய்தது நிமித்தம் நல்ல பலனை இந்த ரூத்து பெற்றுக்கொண்டாள். கடைசியில போவாஸ் என்கிற ஒரு ஏராளமான நிலத்துக்கு அதிபதி, சொத்துகளுக்கு அதிபதி, அந்த போவாஸ் இந்த ரூத்தை திருமணம் செய்து இந்த உலகத்துல வாழ்கிற காலத்துல ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் குடும்பமாய் இந்த ரூத்தனுடைய குடும்பம் மாறிவிட்டது. உங்க குடும்பம், மருமக்களே, மாமியாருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா உங்க குடும்பம் ஒரு ஐஸ்வர்யமான ஒரு குடும்பமாய் மாறும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்தால் உங்க வாழ்க்கை ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாழ்க்கையாய் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரூத்தை போல வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் முழங்கால் படியிட்டு, எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அப்பதான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அப்படிதான் உங்க வாழ்க்கையில வெற்றி வரும். அப்பதான் உங்க வாழ்க்கை சமாதானமாய் இருக்கும். அப்பதான் உங்க குடும்பம் ஒற்றுமையாய் ஐக்கியமாய் இருக்கும். இன்னைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? அப்பா ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ரூத்தை போல என்ன ஒப்பு கொடுக்கிறேன், உம்மிடத்துல வருகிறேன் ஆண்டவரே. என்ன புறம்பை தள்ளாதுங்க, உம்மிடத்துல வருகிறேன் ஆண்டவரே. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வாழ்நாளே எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாளே எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்று எழுதிடுவார். வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே
வந்தாரே வல்ல ஆண்டவர் இயேசு